ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நேத்து வந்து தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சினால ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஸோ சாரி. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 நம்ம பார்க்க போறோம். 6த்துடைய ஃபர்ஸ்ட் டெர்முடைய யூனிட் 2. அதில ஃபர்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படி தொடங்கி லாஸ்ட்ல அங்கண் உலகு அளித்தலான் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சரியா? திங்களை போற்றுதும் அங்கண் உலகு அளித்தலான். இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கிற நூல் இது அப்படின்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் லாஸ்ட்டில் மேரு வலம் திரிதலான். மேருனா இமயமலை. சரியா? ஸோ என்ன அப்படின்னா தொடக்கமும் லாஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல் பாட்டும் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை பார்த்து வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்பாங்க அந்த வரிகள் இடம்பெற்ற பாடல் இல்லை அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து நமக்கு பதில் சொல்ல முடியும். அடுத்தது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் லாஸ்ட் லைன் என்னென்னா மேல் நின்று தான் சுரத்தலான். இதெல்லாம் இடம்பெற்ற அந்த நூல் இதுனா சிலப்பதிகாரம். இந்த வரிகள் யாருடையதுன்னு கேட்பாங்க. இளங்கோவடிகள். பார்க்கலாம். கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்கு அப்படின்னா மகரந்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். அலர் மலர்தல். மேரு இமயமலை. திகிரி திகிரி வந்து ஆணை சக்கரம். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ திகிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, திகிரி ஆணை சக்கரம். நாமநீர் அச்சம் தரும் கடல். நாமநீர் அச்சம் தரும் கடல். திங்கள் நிலவு. அழி கருணை. இதெல்லாம் எனது பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது ஆத்தி மலர் மாலை யாருக்குள்ளது அப்படின்னா சோழன். இந்த சோழனுக்கு உள்ள மாலை என்ன? ஆத்தி மலர் மாலை. அவனுக்கு வந்து அவனுடைய ஆட்சி அவங்க என்ன எதுக்காக கம்பேர் பண்ணுறாங்கன்னா வெண்கொற்ற கொடை. என்னது? வெண்கொற்ற கொடைக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆறு என்னென்னா காவிரி ஆறு. அதுக்கப்புறமா வந்து அந்த கதிரவன் இமயமலையை வந்து வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதே மாதிரி இந்த சோழ மன்னனும் ஆட்சி செய்துட்டு வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழ மன்னனையும் எனது நிலவு அதுக்கப்புறமா சோழ மன்னனுடைய அந்த ஆட்சியையும் இமயமலை இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதில் வந்து அந்த கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட அந்த ஆசிரியரும் நூலும் நமக்கு தெரியணும். அதுக்காக தான். சரியா? நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இவர் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மன்னர் மரபு. இவருடைய காலமும் கேட்பாங்க சில நேரம். சரியா? ஸோ கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழினுடைய முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். முதலாக குடிமக்கள், அதாவது கண்ணகி, கோவலன் இவங்கெல்லாம் சாதாரண குடிமக்கள். அவங்கள பற்றி அவர்களை தலைவராக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். அதனால தான் குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழின் முதல் காப்பியம் இல்லது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தோடு அது முடிகிறது கிடையாது. அதுக்கப்புறமா யார்? மாதவி, கோவலன் இவங்களுடைய மகளான மணிமேகலை பற்றி அது வந்து தொடர்ச்சியாக வரும். சரியா? ஸோ அதனால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவது எந்த பகுதின்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய வாழ்த்து பகுதி. வாழ்த்துவது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்த்து பகுதி. நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது. கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் என்ன சொல்லுவோம்? மாலை. அப்போது அது வந்து தமிழில் என்ன வரும்னா தார். கழுத்தில் சூடுவது தார். பொற்கோட்டு இதை பிரித்து எழுதணும்னு சொல்லுவாங்க. பொன் கூட்டல் கோட்டு. கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. வெண்குடை பிரித்து எழுதும்போது வெண்மை கூட்டல் குடை. சேர்த்தெழுத நெக்ஸ்ட். கொங்கு குட்டல் அலர் கொங்கலர். கொங்கு குட்டல் அலர் கொங்கலர். அவன் குட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல். இதோடைய ஃபஸ்ட்டு லெசன் வந்து முடிஞ்சிருக்கு. செகண்ட் லெசன் காணி நிலம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு யார் கேட்டிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பாரதியார். நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய், அதாவது ஒரு பெரிய வீடு வேணும், அதை சுற்றி ஒரு 12 தென்னை மரங்கள் வேணும், கிணறு வேணும். அப்போது காலை இளவனுடனே இருந்து அந்த குயில் ஓசை இனிமையாக கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும், அதனுடைய மாடங்கள் வந்து தூய்மையான நிறமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை கேட்டிருப்பாங்க. அதுதான் இந்த பாடல். காணி நிலம் வேண்டும் அல்லது நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய்.
10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். சித்தம் மகிழ்ந்திட நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இந்த லாஸ்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தம் மகிழ்ந்திட நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இதனுடைய ஆசிரியர் யாரு? பாரதி. அந்த பாரதி எழுதினது வந்து எந்த பகுதிக்கு கீழே இருக்குன்னா காணி நிலம். காணி அப்படின்னா என்ன அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய சொல். நம்ம இப்போ ஏக்கர்னு சொல்கிறோம், சென்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காணின்னா அந்த காலத்தில் நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாடங்கள் அப்படின்னா என்னென்னா மாளிகையினுடைய அடுக்குகள். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னா பாரதி மட்டும். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதி. பாரதியினுடைய இயற்பெயர் என்னென்னா சுப்பிரமணியன். அப்போ இந்த பாரதி பட்டம் யார் கொடுத்துருக்காங்க? எட்டயபுர மன்னர் கொடுத்துருக்காங்க. அப்போ எட்டயபுர மன்னரால் பாரதி பட்டம் வழங்கப்பட்டது. கவிதையின் வழியாக இந்த ஒரு விடுதலை உணர்வை ஊட்டியது யாருனாலும் பாரதி. கவிதையின் வழியாக அதாவது சுதந்திர போராட்டங்கள் அப்போ நடந்த காலங்கள் இல்லையா, அதான் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யாருன்னா பாரதி. மண்ணுரிமை பெண் உரிமைக்காக பாடியவர் யாரு? பாரதி. மண்ணுரிமை பெண் உரிமைக்காக பாடியவர் யாரு? பாரதி. உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எப்பவும் பாரதிதாசன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதில் ரிலேட்டடாக கேட்பாங்க. அப்போது பாரதிதாசனுடைய பாடுபொருட்கள் என்னவாக இருந்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அப்போ இங்கே என்னதாக இருக்குது? பாடுபொருட்கள் மண்ணுரிமை பெண் உரிமை. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ்ட் ஆகும். சரியா? ஒரு நேரம் படித்தா போதும், அதை திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும் முதல் டைம் படிக்கிறவங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களை படைத்தவர் யார் அப்படின்னா பாரதி. நாட்டுப்பற்றும் உண்டு, தமிழ் மொழி மேல் தமிழ் மொழி பொலினிதாவது எங்கும் காணும் அப்படின்னு தமிழ் பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களை படைத்தவர் யார்? பாரதி. இவர்களுடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாமே இவர் எழுதிய நூல்கள். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அப்போ கண்ணன் பாட்டு எழுதியது யார்? கீழே ஆப்ஷனில் பாரதி, பாரதிதாசன் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? வாணிதாசன் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாரதி. நெக்ஸ்ட் வந்து காணி நிலம் வந்து எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. காணி நிலம் பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். கிணறு அப்படின்னா என்னென்னா கேணி. கிணறுனா என்னது? கேணி. நன்மாடங்கள் அதை பிரித்து எழுதும் போது என்ன வரும்? நன்மை கூட்டல் மாடங்கள். அப்போ இது என்னது? மை விகுதி வந்திருந்தாலே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இலக்கணத்தில் பண்பு தொகை மறைந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நன்மாடங்களில் அந்த மை வரலை, அதை நம்ம பிரித்து எழுதும் போது தான் நன்மை கூட்டல் மாடங்களையும் வரும். ஸோ எப்பெல்லாம் இந்த மை விகுதி மறைந்து வருதோ அது பண்பு தொகை. தனியாக வந்து இலக்கணம் டீச் பண்ண போகிறதில்ல. இப்போ எப்படியாவது இந்த மாதிரி இடையில வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ நன்மாடங்கள் என்னது? பண்பு தொகை. அதை பிரித்து எழுதும் போது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. நெக்ஸ்ட் முத்து கூட்டல் சுடர். முத்து சுடர். முத்து கூட்டல் சுடர் என்ன? முத்து சுடர். நிலா கூட்டல் ஒளி. நிலா ஒளி. நெக்ஸ்ட்டு அப்போது இது வந்து ஒரு பொறுத்துக மாதிரி கேட்பாங்க. அதாவது அந்த பாடல் வச்சு. சரியா? முத்து சுடர் போல் என்ன வேணும் அவர் கேட்டிருப்பாருன்னா நிலா ஒளி. நீங்கள் இப்போ புக்கு உங்கள் கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த புக்கில் நீங்கள் பார்த்தா தெரியும். முத்து சுடர் போல் என்ன வேணும்? நிலா ஒளி வேணும். தூய நிறத்தில் என்ன வேணும்? நன்மாடங்கள். அதான் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும்? தென்றல் வேணும். சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும்? தென்றல் வேணும். இது கேட்டிருக்காங்க. சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும்? தென்றல் வேணும். அது யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பார்க்குறோம். சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலசை போதல். பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது என்ன சொல்கிறாங்க? வலசை போதல். நெக்ஸ்ட்டு எது பெரும்பாலும் வலசை போகும் அப்படின்னு சொன்னால் நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும். எது? நீர்வாழ் பறவைகள். நெக்ஸ்ட் அப்போ எதற்காக இந்த பறவைகள் வந்து இடம்பெயருது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இந்த காரணங்களுக்காக. சாப்பாட்டுக்காகவோ, தங்கக்கூடிய இடம் அங்கே அழிஞ்சிருக்கலாமா, இல்லது வெப்பம் கூடியிருக்கலாம், இல்லது குளிர் வந்து கூடியிருக்கலாம், இல்லது அவங்க வந்து இனப்பெருக்கம் பண்ணணும், புதிய சந்ததிகளை உருவாக்கணும், இந்த மாதிரியான காரணங்களுக்காக பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. எதை அடிப்படையாக வச்சு இந்த பறவைகள் இடம்பெறுகின்றன அப்படின்னா நிலவு, அப்புறம் அவங்கள ஸ்டார்ஸ் விண்மீன், புவி ஈர்ப்பு
புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த நம்மளை விட அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் தெரியும். எந்த இடத்துல போனாலும் நமக்கு வந்து இப்போ கிளைமேட் நல்லாயிருக்கும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து இடம்பெயரும். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பறவைகள் எப்போவுமே நினச்சிக்கோங்க, வடக்குலேருந்து தெற்காகவும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் வலசை போகும். எங்கே வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வந்து என்னது வலசை போகின்றன. எதற்காக அப்போ பறவைகள் இடையில எங்கேயாவது தரையிறங்குமான்னு பார்த்தா, ஏதாவது இரைகள் நம்ம பிடிக்கணும் இல்லை ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அது பறவைகள் தரையிறங்கும். அப்போ வலசையின் போது, அதாவது இடம்பெயர்தலின் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தலையில் சிறகு வளர்ந்துடும். அந்த அப்புறம் இறகுகளினுடைய நிறமே மாறிடும். ஏன்னா தட்பவெப்ப மாற்றம் இருக்கும் இல்லையா. அப்புறம் உடலில் கற்றையாக நிறைய என்னது முடி வளர்ந்துருக்கும் போன்ற மாற்றங்கள் எல்லாம் நிகழும். என்னென்ன மாற்றங்கள்? தலையில் சிறகு வளரலாம், அந்த இறகுகளினுடைய நிறம் மாறலாம், உடலில் கற்றையாக என்னது முடி வளரும். இதை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்திமுத்த புலவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய். அவரே தான் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவிராயின். வலசை பற்றி முன்னமே சொன்ன புலவர் யார்? சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவருடைய பாடலில் இடம்பெற்ற அந்த பறவைக்கு பேர் என்ன? செங்கால் நாராய். நாராய் நாராய் செங்கால் நாராய். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சத்திமுத்த புலவர் வாழ்ந்தாங்க? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்படி தான் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஃபிக்காக. என்னென்னா, ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வந்திருக்கு. அப்போது அந்த காலத்திலேயே யார்? இந்த புலவர்கள் எல்லாம் இது இங்கேருந்து தான் வந்திருக்கும், அந்த திசையிலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாகவே எழுதி வச்சுருக்குறாங்க. அப்போ எங்கேருந்து இந்த செங்கால் நாரை வந்திருக்கு? ஐரோப்பாவில் இருந்து. அப்போ தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? இந்த சிட்டுக்குருவி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியில் 2 இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தான். ஆண் குருவி ஒன்று, பெண் குருவி. ஆண் குருவியினுடைய தொண்டை எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே ஆண் பெண் அப்படின்னு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ தொண்டை எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். உடல் முழுவதும் அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவிக்கு மங்கிய பழுப்பாக இருக்கும். அப்போ எந்த குருவிக்கு நம்ம தொண்டையில் கருப்பு இருக்கோ அது ஆண் குருவி. சரி, அப்போ தொண்டை கருப்பாக இருக்கும், உடல் ஃபுல்லாக அடர்க்கு பழுப்பு. யாருக்கு? ஆணுக்கு. ஆண் ஆ அடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் குருவி என்னென்னா மங்கிய பழுப்பு. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் எத்தனை முட்டைகள் இடும் பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 6 முட்டைகள் வரை இடலாம். சில குருவிகள் 3, இல்லை சிலது வந்து 6. அப்போது 3லேருந்து 6 எத்தனை நாள் அடை காக்கும் அப்படின்னா 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆவது நாளில் அந்த குஞ்சுகளின் அது வெளிவந்துடும். அப்போ சிறகடிக்காமல், இது சிட்டுக்குருவி நமக்கு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், சிறகே அடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய ஒரு பறவை என்னென்னா கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறப்பது எது? கப்பல் பறவை. தரையிறங்காமலேயே 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடியது எதுனா இந்த கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவைக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, ஃப்ரைகேட் பேட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும். அது அப்ராக்சிமேட்டாக தரையே இறங்காமல் ஒரு 400 கிலோமீட்டர் வரை கண்டினியூஸாக பறக்குமா. அதனால தான் கப்பல் அதே மாதிரி தானே இந்த போகும் கண்டினியூஸாக. அதனால் அதன் பேர் கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, ஃப்ரைகேட் பேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டுக்குருவிகள் வந்து எங்கெல்லாம் வாழும்னா அந்த துருவ பகுதிகளை தவிர, துருவ பகுதியில் அந்த இமயமலை அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, வடதுருவம் தென் துருவம் அப்படின்னா ஆர்டிக் அண்டார்டிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த சிட்டுக்குருவிகள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இமயமலையினுடைய 4000 மீட்டர் உயரத்தில் கூட எது வாழும்? இந்த சிட்டுக்குருவி வாழும். இமயமலையினுடைய 4000 மீட்டர் உயரத்தில் கூட எனது சிட்டுக்குருவிகள் வாழும். இதற்கான உணவுகள் என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன தானியங்கள், புழு பூச்சிகள், மலருடைய அந்த அரும்புகள், அப்போ தான் முளைச்சோரும் அது சாப்பிட்டுக்கிறோம். இளந்தளிர்கள், தேன், இதெல்லாம் தான் பெரும்பாலும் சாப்பிடும். ஆனால் இந்த குருவி குஞ்சுகள் எது சாப்பிடும்னா புழு பூச்சிகளாக தான் பெரும்பாலும் இது சாப்பிடும். இவங்களுக்கு எவ்வளோ ஆண்டுகள் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா 10லேருந்து 13 வருஷம் வரை இது வாழும். அப்போ சிட்டுக்குருவியினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 10லேருந்து 13 வருஷம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறவன என்ன சொல்லுவோம்? சிட்டாய் பறந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் விரைவாய் செல்பவன் என்ன சொல்லுவோம்? சிட்டாய் பறந்து விட்டான். நம்ம நினைப்போம் சில கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க, இந்த விரைவாய் செல்பவனே எப்படி. ஆனால் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். சரி, அதனால் எந்த இதையுமே சின்னது இதெல்லாம் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னது இக்னோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி அழிவுக்கு காரணம் என்ன?
நம்ம இப்போ மிந்திலாம் அது இளந்தளிராக சாப்பிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுதுங்க, பூச்சிக்கொல்லி தெளிக்கிறாங்க. அப்போ அது வந்து மரணம் தானே, மரணம் அடையும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கூடு கட்ட மிந்தி உள்ள மாதிரி என்னது கூரை வீடெல்லாம் இருந்துட்டு இருந்து, இப்போ அந்த மாதிரி கிடையாது. நவீன கட்டடங்கள். அதற்கப்புறமா மாதிரி மிந்தியெல்லாம் வந்து அந்த பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடிகளை தான் வளர்ப்பாங்க. அந்த எல்லை பகுதிகளை அழகாக செடி நட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதில் எல்லாம் இது கூடு கட்டி வாழும். ஆனால் இப்போ என்ன இருக்குது, செயற்கையாட்டு வேலி அமைச்சுறாங்க. அதுவும் கரண்ட் இதெல்லாம் போடுற சில வேலிகளும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புதர் செடிகள் எல்லாம் இல்லை. அது வந்து உணவு இருப்பிடத்திற்காக இது வந்து சிட்டுக்குருவிகள் வந்து ரொம்ப சின்னது இல்லையா, ஆனால் அது பெரிய பெரிய பறவைகளுடன் உள்ள போட்டி அதுதான் வந்து இந்த அழிவுக்கு காரணமாக சொல்லப்படுது. ஸோ பாரதி இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி. அப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது யார்? பாரதி. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவின் பறவை மனிதர், பறவைகளுக்காகவே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலையே அவங்க எப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அப்போ சலீம் அலியினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எது? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூல் எது? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சலீம் அலி. நெக்ஸ்ட், அப்போ சலீம் அலி தான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, ஆனால் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொன்னது யார்? சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்வது எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கக்கூடியது கப்பல் கூளைக்கடானி பார்த்தோம், ஃப்ரைகேட் பேர்ட். இங்கே பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யக்கூடியது எதுன்னா ஆர்டிக் ஆலா. இதுதான் உலகத்திலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடியது. நெக்ஸ்ட்டு, பறவை பற்றிய படிப்பு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்பு எது? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினமாக எப்போ கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. எப்போ? உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மார்ச் 20. நெக்ஸ்ட், புக் பேக்கில் உள்ளது தட்ப வெப்பம் பிரித்தெழுதும் போது தட்பம் கூட்டல் வெப்பம், வழி கூட்டல் தடம் வழித்தடம், வேதியுரங்கள் ஈக்குவல் டு வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். ஸோ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சின்னதை கூட நீங்கள் விடாதுங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, யார்ட்டையாவது கலெக்ட் பண்ணியாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இதை பார்க்கணுன்னு கூட கிடையாது, இந்த வீடியோவை பார்க்கணுன்னு கூட கிடையாது. உங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூடவே ஒரு ஆள் படிச்சுட்டே இருந்தால், சொல்லிகிட்டே இருந்தால், கேட்டுகிட்டே இருந்தால் சீக்கிரமாக படிச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை கம்பென்சரி பண்ண மாதிரி இருக்கும், தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பேருக்கு வருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இது. நான் அப்படி நினச்சிருக்கேன், யாராவது கூட வர மாட்டாங்களா, சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அப்படி வரக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இது. ஸோ நீங்கள் புக்கையும் வச்சுட்டு இந்த இதை பார்க்காம புக்கையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே போதும், சரியா? ஸோ புக் வந்து கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. புக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் எதுக்கும் போயிட்டு ரூபாயோ 20,000 50,000 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4வது இது கிழவனும் கடலும். மனிதன் இயற்கையோடு நடத்துகிற எது அவன் வாழ்வை அமைக்கிறது அப்படின்னா போராட்டம். இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. நமக்கும் அப்படிதான். நம்மளும் என்ன சொல்லணும்னா நமக்கு நிறைய இயற்கையாட்டு நமக்கு ஒரு திருமண வாழ்வு அமைஞ்சிருக்கலாம், ஒரு பிள்ளைகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்லேயே வந்து நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம், கடனாக இருக்கலாம். எவ்வளவோ இயற்கையாட்டு இது வந்து அமைஞ்சது, நம்ம மாற்ற முடியாது, நம்ம பிறப்பை மாற்ற முடியாது. அப்போ இது கூட நம்ம போராட்டம் நடத்தி இந்த தேர்வில் வெற்றி பெறுறது தான் என்னது நம்மளுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக அமையும். உங்களுக்கு இப்போ இந்த தேர்வில் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது இதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் என்னது நம்மளுடைய வாழ்க்கை நிலை இன்னும் ஒரு படி அடுத்த நிலைமைக்கு போகும், சரியா? அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமையும் அடுத்த நிலைமைக்கு போகும். அதே தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அப்படி தான். நம்மளுடைய வாழ்க்கையோடு என்னது வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. நம்ம படிக்கும்போதே நம்ம அப்படியெல்லாம் யோசித்து ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு, மனிதன் இயற்கையோடு நடத்துகிற அந்த போராட்டம் தான் அவன் வாழ்வை அமைக்கிறது. அந்த போராடுவதில் தான் என்ன இருக்குது? ஒரு மகிழ்ச்சியும் வெற்றியும் நமக்கு இருக்கிறது. போராடி நம்ம வின் பண்ணிட்டோம்னா என்னது இருக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். இப்போ இந்த கிழவனும் கடலும் இது வந்து என்னென்னா ஒரு ஆங்கில புதினம், அதாவது இங்கிலீஷில் உள்ளது. 1954 நோபல் பரிசு பெற்றுச்சு. எப்போ? 1954 நோபல் பரிசு பெற்றது. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. அப்போ எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய
புத்தகத்தின் பெயர் என்ன? கிழவனும் கடலும். எந்த வருஷம் நோபல் பரிசு பெற்றது? 1954. இதனுடைய கதை நாயகன் யார் அப்படின்னா சாண்டியாகோ. அதாவது 84 நாளாட்டு இவங்க மீன் பிடிக்க போவாங்க. ஒரு மீனுமே கிடையாது. இவங்க கூட ஒரு சிறுவன் வரை போயிட்டிருந்திருப்பான். அவனுக்கு பேர் வந்து என்னென்னா மன்னோலின். ஃபர்ஸ்ட் 40 நாள் வந்து அவங்க பெற்றோர் இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு புதுசாக போகிறாங்க அப்படின்னா இந்த வயசான ஆட்கள் கூட வந்து அந்த சின்ன பிள்ளையில விடுவாங்க. அவங்க வந்து கற்றுக்கணும் அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மன்னோலின் சிறுவனையே அனுப்பியிருப்பாங்க. 40 நாள் போகும்போது அவங்களுக்கு எந்த மீனுமே கிடைக்கல. உடனே அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ வேற ஒரு ஆள் கூட போ, அப்போ தான் நீ கற்றுக்கொள்வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சாண்டியாகோ வந்து 85வது நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய மீன் கிடைக்குது. அதான் இந்த போராடுவதில் தான் என்னது மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. அப்போ நம்மளும் மனோலின் சிறுவன் மாதிரி 40 நாள் நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா முடியாது. நமக்கான வெற்றி என்ன இருக்குது, இன்னும் ஒரு 40 நாள் கழிச்சு 45 நாள் கழிச்சு 85வது நாளில் கூட கிடைக்கலாம். ஸோ நீங்கள் போராடிக்கிட்டே இருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலையை தருவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைகளாக இருக்குது. ஒன்று வந்து முதல் எழுத்து, 2வது சார்பெழுத்து. எழுத்துக்களினுடைய வகைகள் 2, முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்னென்னா நம்ம உயிரெழுத்துக்கள் இருக்குன்னே பார்த்துருக்கோம் 12, குறில் 5, நெடில் 7 அப்படின்னு. மெய் எழுத்துக்கள் 18. இந்த 2 சேர்ந்து 30 இருக்கு இல்லையா, இதுதான் முதல் எழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் என்னது 30. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்குல்ல, அது சார்பெழுத்துக்கள். ஈஸிதானா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களில் 10 வகைகள் இருக்குது. சார்பெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 10 வகைகள் இருக்குது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழவிடை, ஒற்றளவிடை, குற்றிலுகரம், குற்றிலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம்னு வரும். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா உயிர்மை. ஜஸ்ட் அந்த கொஞ்சம் இது மட்டும் பார்க்க போகிறோம். சரி, உயிர்மை அப்படின்னா என்ன? உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேரக்கூடியது. நான் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இக்கு குட்டல் ஆயினது கா, அப்போ ஒரு அது மெய் எழுத்தாக மாறுகிறதா? நெக்ஸ்ட் ஆயுதத்தை பார்க்க போகிறோம். ஆயுதத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. முப்புள்ளி, 3 புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அதான் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அக்கேனம் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கேனம் என அழைக்கப்படுவது எது? ஆயுதம். நெக்ஸ்ட் வந்து நுட்பமான ஒலிப்பு முறையுடையது எது? ஆயுதம் தான். நுட்பமான ஒலிப்பு முறையுடையது எது? ஆயுதம். ஆயுதம் பார்த்திங்கன்னா சொல்லினுடைய முதல் வராது, லாஸ்ட்டில் வராது, சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். அதுவும் எப்படி வரும்? அந்த சொல்லுடைய முதல்ல வந்து குறில் எழுத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து அதாவது லாஸ்ட் எழுத்து என்னவாக இருக்கணும்னா வல்லின உயிர்மெய்யாக இருக்கணும். எக்ஸாம்பிள் யோசித்து பாருங்கள், எக்கு நல்லா யூஸ் பண்ணுங்கள். எக்கில் பார்த்தீங்கன்னா ஏ என்னது? குறில் எழுத்து. நெக்ஸ்ட்டு அக்கு வந்திருக்கு, ஆயுத எழுத்து வந்திருக்கு. அப்புறம் கு, அது என்னது? வல்லின உயிர்மை. கசட தவிர வல்லினம், அப்போ வல்லின உயிர்மை. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளதும் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பேர்? பறவைன்னு ஒரு பேருண்டு. வல்லினரா கிடையாது, இடையினரா. ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பேர்? பறவை. நெக்ஸ்ட்டு புல்னா பறவை, வல்லினரா வரணும். நெக்ஸ்ட்டு அந்த நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் டு தமிழ் அந்த கன்வெர்ட் பண்ணதும் கேட்பாங்க. அதுக்காக தான் இது. கண்டம் காண்டினென்ட், கண்டம் காண்டினென்ட். வலசை மைக்ரேஷன், வலசை மைக்ரேஷன். வானிலை வெதர், தட்ப வெப்பநிலை கிளைமேட். இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வானிலைனா வெதர், தட்ப வெப்பநிலைனா கிளைமேட். புகலிடம் சாங்சுவரி, புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு 6th ஒன் வந்து என்னென்னா திருக்குறள் பார்க்குறோம். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை வந்து அந்தந்த காலத்தில் பெய்யாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னா உலகத்தினுடைய உயிர்கள் எல்லாம் பசி வந்து என்னது துன்புறுத்தும்னு சொல்கிறாங்க. ஏன் மழை வரலன்னா என்ன நடக்கும்? இந்த பயிர்கள் எல்லாம் வாடி போகும், நமக்கு தேவையான சாப்பாடு கிடையாது, போர்கள் வரும், எல்லாமே வரும். சரி, அப்போ மழை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுக்கிறது அந்த மழை தான், தேவையான காலத்தில் பெய்து காப்பதும் அதே மழை தான். அப்போ கெடுக்கதும் மழை, காப்பதும் மழையாக தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ விண் நின்று பொய்ப்பின் ஒரு டேஷ் விட்டுருவாங்க, வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அப்போ அதனுடைய ஆன்சர் என்ன? விரிநீர். அப்படி இல்லைன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு விரிநீருடைய இலக்கண குறிப்பு கேட்பாங்க, வினைத்தொகை இந்த மாதிரியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இது இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தினுடைய பெயர் கேட்பாங்க. என்ன அதிகாரம்? வான் சிறப்பு. ஸோ படிக்கும்போது ஒரு சின்ன பாயிண்ட்னாலும் அதை வந்து விடாதுங்க, சரியா? நெக்ஸ்ட் நீத்தார் பெருமை, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். ஒரு முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? பெரியோர். முடியாது என்பவர் யார்? சிறியோர். நீங்கள் வந்து இப்போ என்ன அதான்
ஏற்கனவே சொன்னது தான். இப்போ கொஞ்சம் ஒரு 30 வயசுக்கு மேலே படிக்க தொடங்கியிருக்கலாம். அப்படி இல்லையா, குழந்தைகளோட படிக்க தொடங்கியிருக்கலாம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "உன்னால போய் முடியாதப்பா, இப்போவே படிக்க ஆரம்பிக்கிற, அதெல்லாம் சின்ன பிள்ளையிலே இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்குது. அப்போ சின்ன பிள்ளைகள் கூட உன்னால எப்படி போட்டி போட முடியும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முடியாத செயலையும் நீங்க முடிச்சு காட்டுனீங்கன்னா, நீங்க ஒரு பெரியவர் ஆயிருவீங்க. "எப்பா என்னால முடியாது, என்னால முடியாது" அப்படி நம்மள நாமே வந்து கீழ்ப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சிறியோர்கள் ஆவோம். இத தான் அந்த காலத்துல யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு மக்கட்பேறு. "தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்க்கு எல்லாம் இனிது." அதாவது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. மக்கள்னா பிள்ளைகள். தம்மை விட நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அறிவுடையவங்களா இருக்காங்க, பெரிய வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது, மக்களுக்கு அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இது அப்ப எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கட்பேறு என்ற அதிகாரத்துக்கு கீழ இடம்பெற்றிருக்கு. இன்னொரு பாடல் இருக்கு. "ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்." தன்னுடைய பிள்ளையினுடைய புகழை கேட்ட தாய் வந்து பெற்றெடுத்த போது, அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. நெக்ஸ்ட்டு அன்புடைமைக்கு கீழே உள்ள பாடல் பார்க்க போகிறோம். "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு." அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பொருளும் எனக்கு மட்டும் தான் வேணும், எனக்கு மட்டும் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய உடலை கூட மற்றவர்களுக்காக கொடுப்பாங்க. மற்றவர்களுக்காக கொடுப்பாங்கன்னு என்னது, அவங்க வந்து நம்மகிட்ட அன்பு காட்டலன்னா கூட அவங்களுக்காக என்னது, உடல் உழைப்பை கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு "அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு." என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு இருப்பது தான் ஒரு உயிருள்ள உடல். உங்ககிட்ட அன்பு இல்லையா, வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனியவை கூறல். "பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற." பணிவுடையன் இன்சொலன், நல்லா ஞாபகம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவு வேணும், இன்சொல் வேணும். இதுதான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். எப்படி கேட்பாங்கன்னா, அப்போ ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் எது அப்படின்னு ஆப்ஷனில் கேட்பாங்க. சரியா? அன்பு, அப்புறம் மக்கள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆன்சர் என்ன? பணிவும் இன்சொல்லும். பணிவும் இன்சொல்லும். அதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல். இந்த பாட்டை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதுலேயே எல்லா மீனிங்குமே இருக்கும். சரியா? அப்போ பணிவுடையன் இன்சொலன் ஆதல் என்னது, ஒருவருக்கு அணி இல்லை மற்ற பிற. மற்றவைகள் எல்லாம் அணிகலன்கள் ஆகாது, பணிவும் இன்சொல் மட்டும்தான் அணிகலன்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது யாரு? திருவள்ளுவர். நெக்ஸ்ட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் நிறைய நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் இன்னா சொல்ல பேசணும் அப்படின்னா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்கும்போது நம்ம மாங்காயை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம வாயிலிருந்து அன்பான சொற்களை பேச முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அன்பில்லாத சொற்களை பேசணும் அப்படின்னு திருவள்ளுவர் நம்மகிட்ட கேட்குறாரு. திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவரை வான் புகழ் வள்ளுவர்னு சொல்லுவாங்க. தெய்வ புலவர் யாரு? திருவள்ளுவர். பொய்யில் புலவர் யாரு? திருவள்ளுவர். திருக்குறளில் மொத்தம் 3 இதாட்டு பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 133 அதிகாரங்கள் வந்து இதில் காணப்படுது. 133 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல், 1330 குறள் காணப்படுது. இது எந்த நூல் அப்படின்னா, 11 கீழ்க்கணக்கு நூல்கள். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்களாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 கீழ்க்கணக்கு நூல் வகையை சார்ந்தது என்னது? திருக்குறள். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து பொருந்தாததை தெரிந்துடுன்னு கேட்பாங்க. சரியா? அப்போ 11 மேல்கணக்கு நூல்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதில் திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? திருக்குறள், அதான் 11 கீழ்கணக்கு நூல். அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் திருக்குறளினுடைய சிறப்பு பேர் என்னன்னா, உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து. வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள். இது ஏற்கனவே கேட்ட ஒரு கொஸ்டின். புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். ஆப்ஷனை பொறுத்து இருக்குது. சரியா? இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஒரு சின்ன கொஸ்டின். 2016 ரியோ நகரில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி, தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மாரியப்பன் எதில் தங்கப்பதக்கம்? உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பொருத்தமான குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமான குறள் எதுவாக இருக்கும்? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்கள் பெற்றோர்களும் இதே மாதிரி மகிழ என்னுடைய வாழ்த்துக்கள்.